சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல அருண் கிட்ட சமாதானமா பேச போனாங்க. ஆனா அருண் இருந்துட்டு முத்துவ வம்பு கிழக்குறாரு. உங்க அப்பாவை நடு ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டு, அவர் என்னை ஏத்தி கொண்டுடுறேன், அதுக்காக நான் 1,50,000 நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்காக வந்தா என் அப்பாவை கொல்லுவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு ஷர்ட்டை பிடிச்சி சண்டை போடுவோம். சீதா இருந்துட்டு போதும் அம்மா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதா முகத்துக்காக அருணை மாறும் முத்து வந்து மன்னிச்சு விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததா நம்ம லாயரை வச்சுக்கிட்டு முத்து இருந்துட்டு பார்த்தீங்களா மேடம் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு, இவர் என் மேலே இருக்கிற கோவத்தை என் ஃப்ரெண்டை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா அருண் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கீங்க, நீங்களே இப்படிலாம் நடந்துக்கலாமா, ஒருத்தரை பழி வாங்கிறதுக்காக அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு பார்த்துட்ருக்கீங்க, விட்டுடுங்க அருண், இல்லாட்டி உங்களோட பேர் தான் பிளாக் மார்க்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அருண் இருந்துட்டு சரிங்க மேடம், நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுனால இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு அந்த 1,00,000 பணம் கூட தேவையில்லை, அந்த பணத்தை நான் வாங்கினேன்னா என் அம்மாவை நான் அவமதிக்கிற மாதிரி ஆகிடும், எங்கள் அம்மாவை நான் என்னோட சம்பாத்தியத்தில் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அநியாயமாக கொண்டுட்டானுங்க, அந்த கடவுளை இவங்களுக்கு அந்த தண்டனை கண்டிப்பாக குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் இருந்துட்டு உன்னை நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.